எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் யாருங்கிறத நாமளே மறந்துடுறோம் தெரியுமா? பாருங்க, ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு விதமான பயபக்தியோடு அமைதலாக இருக்கும். நமக்கு முன்பு நின்று பிரசங்கம் பண்ணுகிற தேவ மனுஷன் ரட்சிக்கப்பட்டவரோ ரட்சிக்கப்படாதவரோ, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவரோ பெறாதவரோ, ஒரு ஃபுல்பீட்ல ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா கிறிஸ்தவர்களை கவனித்து பாருங்க. குடிகார கிறிஸ்தவனோ, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனோ, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனோ, திமிரு பிடிச்ச பணக்கார கிறிஸ்தவனோ, எப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள கிறிஸ்தவனோ, யாரா இருந்தாலும் சபைக்கு வரும்பொழுது ஒரு தேவ மனிதன் ஒருத்தர் ஃபுல்பீட்ல ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லாம் அமைதலா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர் என்ன திட்டுனாலும் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர் என்ன சாப வார்த்தை சொன்னாலும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். யாரும் எழுந்து போய் ஃபுல்பீட்ல பிரசங்கம் பண்ற மனுஷன்ட்டு சண்டை போட மாட்டோம். அப்படிதானே? யோசித்து பாருங்க. ஒரு தேவாலயத்துக்குள்ள போகும்போது ஒரு மனிதன் ஆசீர்வாதமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணாலும், சாபமான வார்த்தையை பிரசங்கம் பண்ணாலும், எச்சரித்து பிரசங்கம் பண்ணாலும், கட்டிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணாலும், நம்ம எல்லாம் அமைதியா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஆமா. ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களை யாராவது கொஞ்சம் கடினமா பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அடிச்சு செவிட்ட உடைச்சிடுறோம். ஏன்? தேவ ஆலயத்துக்குள் அமைதலா இருக்கிற உங்களால தேவ ஆலயத்துக்கு வெளியேயும் ஏன் அமைதலா இருக்க முடியல? ஏன் அன்பா இருக்க முடியல? ஏன் பொறுமையா இருக்க முடியல? நல்ல கவனிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது குடிகாரன் கூட குடிக்காம போறான். சர்ச்சுக்கு போகணும், இன்னைக்கு ஆலயத்துல பிரதிஷ்ட பண்டிகை நடக்கு, இல்ல இன்னைக்கு சண்டே சர்வீஸ் இருக்குன்னா குடிகாரன் கூட என்ன பண்றான் தெரியுமா? நல்லா குளிச்சு நீட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து ஆலயத்துல உட்காந்துருக்கான். பிறகு ஆலயத்தை விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அவன் குடிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நமக்கு தேவ பயம் காணப்படுகிறது. ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது நமக்கு ஏன் தேவ பயம் காணப்படலைன்னா, ஆண்டவர் மனுஷனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் பண்றாருன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இல்ல, சபை கூடி வருதலை விட்டுறாதீங்கன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனாலதான் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல போய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். மற்றபடி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். நமது இருதயத்துலதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. வேசித்தனம் பண்ணக்கூடாது, குடிகாரனா இருக்கக்கூடாது, பொய்யனா இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய கற்பனைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமா பாதுகாக்கணும் யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நீங்களே தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய வசனம் திட்டமா சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16 பாத்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு போகும்போது ஆல்டரை பார்த்து பயப்படுறோம். சிஎஸ்ஐ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆலயம் 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஆல்டர் பகுதி, இன்னொன்று மக்கள் இருக்கிற பகுதி. சில சிஎஸ்ஐ ஆலயம் 3ஆ பகுக்கப்பட்டிருக்கும். ஆல்டர், கொயர், அதுக்கு பிறகு மக்கள் இருக்கிற பகுதி. விசுவாசிகள் எல்லாரும் கொயர் இருக்கிற இடம் வரைக்கும் போவாங்க. திருவிருந்து எடுக்கிறதுக்கு ஆல்டர் பக்கத்துல வரைக்கும் போவாங்க. ஆனா ஆல்டருக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்? பயம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவன் அந்த ஆல்டர்ல இல்ல, உனக்குள்ள இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்க கர்த்தருக்கு பயந்துதான் வாழணும், பரிசுத்தமா தான் வாழணும், உண்மையாதான் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த 17ஆம் வசனத்துல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ கஞ்சா போட்டு சாராயம் குடிச்சு வேசித்தனம் பண்ணி உன் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா ஆண்டவரே உனக்கு வியாதியை தருவார், போ சாவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? வியாதியை தருவார். நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவேன். பிரியமானவர்களை, கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை கெடுக்காம நமக்கு வாழ்ந்தோம்னா கர்த்தர் நமக்கு சுகத்தை தருவார், ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க அவர் கிருபை தருவார். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது நடைய காத்துக்கொள்கிற நீங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம் என்கிறத உணர்ந்து எப்பொழுதும் உங்க நடைய காத்துக்கொள்ளுங்க. எப்பொழுதாவது முடியாம சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு உண்டு. மற்றபடி துணிகரமா பாவம் செய்யக்கூடாது. ஜெபிப்போமா? அப்பா, உங்க பரிசுத்த கரத்துல
உடைய பிள்ளைகளாகி எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி. குற்றங்களை மன்னிக்கிறவரே, குறைகளை மன்னிக்கிறவரே, மீறுதலை மன்னிக்கிறவரே, யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் பாவங்களை மன்னியும், அவர்கள் அக்கிரமங்களை மன்னியும். இந்த நாட்களுக்கு பிறகு அவர்கள் தங்கள் சரீரத்தை பரிசுத்த பாண்டமாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும். உங்க நாமத்துல உங்க ஊழியக்காரனை ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தங்கள் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை ஒருவருக்கு எடுக்காதபடி உத்தமமா வாழ இங்க கிருபை தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். God bless you.